Hi friends, welcome to Tara Health Tip channel. நம்ம சேனலில் நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது ஒரு வேளை நம்ம பேபியை அதை அஃபெக்ட் பண்ணுமா இல்லை என்ன மாதிரி ப்ராப்ளம்னால நமக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் கிளியர் பண்ணேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஓகேங்களா. ஸோ நார்மலாக மேபி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்கு சஜஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 months நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கக்கூடாது, ஸோ 6 months நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கக்கூடாது சொல்லி ஒவ்வொரு ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து ஒரு பக்கம் நாங்கள் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 6 months நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கலாம், ரேண்டமாக நீங்கள் இருக்கலாம். ஒரு சிலர் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது, அதுமாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்க, இன்ஜெக்ஷன் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர் கோர்ஸை அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மேபி அது மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எல்லா டைமும் இன்டர் கோர்ஸ் இருக்கனாலே நம்மளுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா உங்கள் பேபி நல்லா இம்ப்ளான்ட் ஆகி க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கனால அது எந்த விதத்தில் மிஸ்கேரேஜும் ஆக வாய்ப்பு இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இன்டர் கோர்ஸ் இருந்தனால எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு சொல்லி பயப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு வேளை உங்கள் பேபி மிஸ்கேரேஜ் ஆகிற ஸ்டேஜில் இருந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அது அப்போ அந்த டைம் ப்ளீடிங் ஆகும்போது நீங்கள் அது எதிர்ச்சியாக நடக்கிற விஷயங்கள், ஓகேங்களா. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, ஒரு வேளை நம்ம இன்டர் கோர்ஸ் இருந்தாலும் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு நம்ம நினைக்கிறீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ராங். உங்கள் பேபி ஆல்ரெடி அந்த மிஸ்கேரேஜ் ஸ்டேஜில் இருந்திருக்கு. ஸோ அது அபார்ஷன் ஸ்டேஜில் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்தனால அது மிஸ்கேரேஜ் ஆகியிருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால தான் இன்டர் கோர்ஸ் இருந்தனால தான் அது ஆயிருக்கொண்ட விஷயங்கள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணி நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் எப்படி இன்டர் கோர்ஸ் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தயக்கப்படக்கூடாது, இல்லை ஷை ஆகக்கூடாது, ஓகேங்களா. இதெல்லாம் நார்மல் திங்லாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த டியூரிங் ப்ரெக்னென்சி இன்டர் கோர்ஸ் இருக்கனால ஸோ நிறைய நன்மைகளும் இருக்குது. அந்த லாஸ்ட் மந்த் டெலிவரி டைம்லலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்கணும். இதெல்லாம் நீங்கள் தயங்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என் சேனல் நீங்கள் பாருங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் தாரா ஹெல்த் டிப்ஸ்.